students, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா numerical analysisல mildness method தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். First question, given dy by dx equal to 1 by x plus y, then y of 0 equal to 2, y of 0.2 equal to 2.0933, y of 0.4 equal to 2.1755, y of 0.6 equal to 2.2493, find y of 0.8 by using the mildness method. ஓகேங்களா, மெத்தட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கிவன்லேயே கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸும் கிவனில் கொடுத்துருவாங்க. சில கண்டிஷனில் தான் பாயிண்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸுமே நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, y of 0 equal to 2 கொடுத்துட்டாங்க, y of 0.2 வேல்யூ கொடுத்துட்டாங்க, y of 0.4 வேல்யூ கொடுத்துட்டாங்க, 6 வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போது நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 0.8 கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸோட வேல்யூ உள்ளே இருக்கட்டும் தானே எக்ஸ்ன்னு சொல்லுவோம். 0, 0.2, 0.4, 0.6 அண்ட் 0.8 எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.2வாக தான் இருக்குது. அப்போ ஹச்சோட டிஃப்ரென்ஸ் 0.2. ஓகேங்களா, அதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். கிவன் பாயிண்ட்ஸ் ஒன்றா எடுத்து எழுதியிருக்கோம் பாருங்கள். y of 0 equal to 2, இதில் வந்து x0 வேல்யூ 0, y0 வேல்யூ 2, y of 0.2 equal to 2.0933. இதில் உள்ளே இருக்கட்டும் நம்ம x1 சொல்லுவோம் இல்லையா, வெளியே இருக்கட்டும் y1. அடுத்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க, உள்ளே இருக்கிறது x2, வெளியே இருக்க பாயிண்ட் y2. தென் அடுத்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க, உள்ளே இருக்க பாயிண்ட் x3 வேல்யூ 0.6, y3 வேல்யூ 0.2443 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா y of 0.8 that is equal to y4 வேல்யூ இல்லைங்களா. ஃபைண்ட் பண்ண போகிறது y4 ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மில்லிஸ் மெத்தடில் நீங்கள் ரெண்டு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி போட்டாலே போதுமானது. பார்த்தீங்கன்னா மைல்னஸ் ப்ரிடிக்டர் ஃபார்முலா, அனதர் வந்து பார்த்தீங்கன்னா மைல்னஸ் கரெக்டர் ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கு தேவையானது கண்டுபிடிச்சா மட்டுமே போதுமானது. ரொம்ப ஈஸியான மெத்தட். ஓகேங்களா, இந்த மெத்தட்கான ப்ரிடிக்டர் ஃபார்முலா இதுதான். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ y4 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த n+1 இருக்கா, இந்த n+1ல் எண்ணுக்கு பதிலாக எந்த வேல்யூ போட்டால் 4 கிடைக்கும்னு பாருங்கள். ஏன்னா நம்ம y4 தான் கண்டுபிடிக்கணும். அதுக்காக எண்ணுக்கு பதிலாக 3 கொடுத்தேன் அப்படின்னா y3 + 1 4 ஆகிடுச்சு. அப்போ எண்ணுக்கு பதிலாக நான் 3 கொடுக்குறேன். இதெல்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y3 + 1 அப்படிங்கிறது 4, p. ஓகேங்களா, pங்கிறது ப்ரிடிக்டரை ரெப்ரசன்ட் பண்ணுது. சரிங்களா, ஈக்குவல் டு y3 - 3 0. ஓகேங்க, தட் இஸ் y0 + 4h/3 இன்ட்டு 2 இன்ட்டு 3 - 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 டேஷ் போட்டுக்கோங்க. -3 - 1 அப்படிங்கிறது 2 டேஷ் -2 y3 டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ நாட் வேல்யூ y1 டேஷ், y2 டேஷ், y3 டேஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணாலே போதுமானது. சரிங்களா, இந்த ஃபார்முலாவில் வந்து பார்த்தீங்கன்னா y0 வேல்யூ வந்து கிவன்லேயே கொடுத்துட்டாங்க 2 அப்படின்னு சொல்லிட்டு, y1 டேஷோட வேல்யூ y2 டேஷ், y3 டேஷ் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். சரிங்களா, நமக்கு y டேஷோட வேல்யூ கிவனில் கொடுத்துருந்தாங்க. dy by dx அப்படின்னா என்னது y டேஷ் தான், தட் இஸ் 1 by x plus yன்னு கொடுத்துருக்காங்க. y டேஷ் ஈக்குவல் டு 1 by x plus yன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுறேன்னா சஃபிக்ஸ் 1 போடுங்க. ஓகேங்களா, இங்கே சஃபிக்ஸ் 1 போட்டிங்கன்னா இங்கே சஃபிக்ஸ் 1, இங்கே சஃபிக்ஸ் 1 போடணும். சரிங்களா, x1 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.2, y1 வேல்யூ 2.0933ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அதை இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x வேல்யூ 0.2 + 2.0933ன்னு கொடுத்துட்டாங்க. இதை நான் சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா எனக்கு y1 டேஷோட வேல்யூ வந்துட்டு 0.43605ன்னு கிடச்சிருக்கு. இப்போ y2 டேஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா சஃபிக்ஸ் 1 பதிலாக 2 போடுங்க. அப்போ x2 + y2 ஈக்குவல் டு 1 by x2 வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.4, y2 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2.1755. ஓகேங்களா, கிவனில் முன்னாடியே நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இந்த வேல்யூ இதை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 0.38827 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இப்போ y3 டேஷ் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி சஃபிக்ஸில் 3 போடணும். அப்போ x3 + y3, x3 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.6 + 2.2443ன்னு சொல்லிட்டு y3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்னா 0.35096. ஓகேங்களா, இது எல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இது எல்லா வேல்யூஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நான் இந்த ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சிருச்சு. y4, p ஈக்குவல் டு y0 வேல்யூ நமக்கு கிவனில் கொடுத்துருந்தாங்க இல்லையா 2 + 4 × h டிஃப்ரென்ஸ் 0.2/3 இன்ட்டு 2 இன்ட்டு இந்த y1 டேஷோட வேல்யூ வந்து 0.43605 மைனஸ் இந்த வேல்யூ 0.38827
மைனஸ் 2 இன்ட்டு 0.35096ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, இந்த வேல்யூஸ்லாம் நமக்கு கொடுத்துட்டாங்க. இது நான் சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா y4, p ஈக்குவல் டு 2.31620 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரிங்களா, இப்போ மைல்ட்னஸ் ப்ரிடிக்டர் ஃபார்முலா முடிச்சிட்டோம். இதே மாதிரி மைல்ட்னஸ் கரெக்டர் ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த கொஷின் ஓவர். இதான் மைல்ட்னஸ் கரெக்டர் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் எண்ணுக்கு பதிலாக 4 வந்து கிடைக்கணும் இல்லையா, நான் y4 தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் எண்ணுக்கு பதிலாக 3 போட்டோம்னா எனக்கு 4 கிடைக்குது. ஸோ எண்ணுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா ஃபுல் டேர்மில் எண்ணுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. இந்த ஆன்சரில் இருந்து பார்த்தீங்கன்னா y2ஓட வேல்யூ கிவன்லேயே கொடுத்துட்டாங்க. y2 டேஷோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 0.38827 சொல்லிட்டு y3 டேஷோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் 0.35096 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ y4 டேஷ் மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த வேல்யூவில் சஃபிக்ஸ் 4 போட்டு நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு இந்த ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு இதுக்கான ஆன்சர் வந்து கிடச்சிடும். ஐ மீன் மைல்ட்னஸ் கரெக்டருக்கான ஃபார்முலாவோட ஆன்சர் கிடச்சிடும். 4 டேஷோட வேல்யூ தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா, அப்போது 1/x4 + y4 இல்லையா, இதில் x4ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0.8. ஓகேங்களா, y4ஓட வேல்யூ நம்ம ரீசெண்டாக இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா, ப்ரிடிக்டரோட ஆன்சர் அதுதான் y4ஓட வேல்யூ. தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வேல்யூ உள்ளே இருக்க டேர்ம் நம்ம x4ன்னு எடுத்துக்குவோம். இங்கே ப்ரிடிக்டருக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, இந்த வேல்யூ தான் y4ஓட வேல்யூ. ஏன்னா y4, p-ஓட வேல்யூ. ஓகேங்களா, இதுதான் y4ஓட வேல்யூ. இந்த வேல்யூ தான் நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y4ஓட வேல்யூ என்னன்னா 2.31620ன்னு கிடச்சிருக்கு. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0.32090 அப்படின்னு கிடச்சிருக்கு. கரெக்டருக்கான ஃபார்முலாவில் எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ எனக்கு கரெக்டர் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. இதை சிம்பிளிஃபை பண்ணனா எனக்கு y4, c-ஓட வேல்யூ 2.31637 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. சரிங்களா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மைல்ட்னஸ் மெத்தடை சால்வ் பண்ணணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.